ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரவி மோகனின் குடும்ப விவகாரம் கடந்த சில மாதங்களாக சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று அது விஸ்வரூபம் எடுத்திருக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது நடிகர் ரவி மோகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் மல்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்து பேசியிருக்காரு. இது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி வீடியோவில் விளக்கமாக நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் ரவி மோகனின் குடும்ப விவகாரம் கடந்த சில மாதங்களாக சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி வந்துட்டுருக்கு. தன்னுடைய மனைவி ஆர்த்தி ரவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய ரவி மோகன் தற்போது தனிப்பட்ட வாழ்க்கை காரணமாக தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் பாடகி கெனிஷாவுடன் ரவி மோகன் பல பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டது புதிய விவாதத்தை உருவாக்கியிருந்தது. இருவரும் இணைந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் கெனிஷா கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானாங்க. பலரும் அவரை குறிவைத்து கருத்து தெரிவித்து வந்த நிலையில் அதற்கு பதிலளித்த கெனிஷா ரவி மோகனுடன் தன்னை இணைத்து பேசப்படுவது தன்னை பெரிதும் பாதித்ததாகவே கூறியிருந்தாங்க. மேலும் இந்த சூழ்நிலையில இருந்து விலகுவதற்காக ரவி மோகனிடமிருந்தும் சென்னையில இருந்தும் விலகி செல்கிறேன் என்ற நீண்ட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் ரவி மோகன் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய மனவேதனையை வெளிப்படையாகவே பகிர்ந்திருந்தார். அதில் அவர் பேசியது என்ன அப்படின்னா, எனக்கு விவாகரத்து கிடைக்கும் வரைக்கும் இனிமே நான் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல. மன அமைதி இல்லாத நிலையில் முழுமையாக படங்களில் கவனம் செலுத்த முடியலை. இதனால் என்னுடைய படங்களும் சரியாக வெளியாக முடியாத சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. சிலர் எனக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுறாங்க. யார் எங்கிருந்து தாக்கினாலும் நான் அமைதியாக தாங்கிக் கொள்வேன் என்று நினைக்கிறார்கள் என்ற வேதனையுடன் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய ரவி மோகன், நான் ரொம்பவே அமைதியானவன், எதையும் வெளியில வந்து பேச மாட்டேன். அதை தான் பலரும் பலவீனமாக எடுத்துக்கொண்டாங்க. கடந்த 2 வருடங்களாக நான் வாயை திறக்காமல் இருந்தது தான் என்னுடைய பெரிய தவறு. அதனால தான் எல்லாரும் என்ன வச்சு தங்களுடைய கேமை விளையாடி விட்டார்கள் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தார். மேலும் தனது குடும்பம் குறித்து பேசிய அவர், 25 வருடங்களாக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கேன். என்னுடைய குடும்பத்திற்காகத்தான் நான் உழைத்தேன். சில வருடங்களுக்கு முன்பு 4 ஆண்டுகள் என் அண்ணனும் அப்பாவும் எந்த வேலையும் இல்லாமல் இருந்த நேரத்திலையும் நான் தான் குடும்பத்தை பார்த்து கொண்டேன். ஆனாலும் இப்போது என்னை பெண்களை வந்து மதிக்காதவன் என்று சொல்கிறார்கள். அது மிகவும் வேதனை தருகிறது என்று தெரிவித்திருந்தார். நான் பெண்களை மதிக்கிறவன். என்னுடைய படங்களில் கூட பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்த ஒரு அம்மாவுக்கு நான் பிறந்தவன். ஆனால் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாமல் இருந்ததால தான் இப்போது எல்லோரும் என்னை தவறாகவே நினைக்கிறாங்க அப்படின்னு கூறிய அவர், குடும்பத்தை இழிவுபடுத்த முயற்சிப்பவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார். என்னுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று யாராவது நினைத்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் குடும்பம் எனக்காக பல விஷயங்களை தாங்கி நிற்கிறது. எனக்கு எல்லாமே என்னுடைய குடும்பம் தான் என்று கண்ணீருடன் பேசிய ரவி மோகனின் இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வந்துச்சுக்கு. இதற்கு முன்பு இருந்த திருமண வாழ்க்கையில் அவங்க கூட வாழ்ந்த போது நான் பெண்களுக்கு எதிரானவன் என்று அவங்க ஒரு இடத்துல கூட சொல்லலையே. இப்ப 2 வருஷம் என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. இதற்கு முன்பு அவர்கள் எத்தனை பேட்டிகள்ல நான் தான் அவரை திட்டுவேன், அவர் கோபமே படமாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு என்று ரவி மோகன் கூறியிருக்காரு. இந்த பேட்டி வெளியான நிலையில் இதுவரை அமைதியாக இருந்த ரவி மோகன் இனி தனது தரப்பை வெளிப்படையாக சொல்ல தொடங்கி இருக்கிறாரு என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே ஆர்த்தி ரவியின் மறைமுக பதிவும் கெனிஷாவின் விலகல் அறிக்கையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ரவி மோகனின் இந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சு இந்த குடும்ப சர்ச்சையை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது பாடகி மற்றும் தெரபிஸ்ட் கெனிஷா பிரான்சிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய சமீபத்திய இன்ஸ்டாகிராம் பதிவு சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. முன்னதாக நடிகர் ரவி மோகன் மற்றும் அவருடைய
மனைவிக்கு இடையேயான பிரச்சனையில நான் காரணம் இல்லை அப்படின்னு விளக்கம் அளிக்கும் வகையில் கெனிஷா வீடியோக்களை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கள்ல தனது வாழ்க்கையில் சந்தித்த பல வேதனையான சம்பவங்களையும் அவங்க உருக்கமாகவே பகிர்ந்திருந்தாங்க. தனது அப்பா அம்மாவின் இறப்பு, அதற்கு பிறகு சந்தித்த பாலியல் தொந்தரவுகள், சிறு வயதிலேயே நடந்த திருமணம், மன அழுத்தம், வாழ்க்கையில சந்தித்த துன்பங்கள் போன்ற பல விஷயங்களை கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க. அந்த வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல பரவலாகவே பேசப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய 3 பக்க இன்ஸ்டாகிராம் பதிவுல கெனிஷா, நான் தேவைக்கு அதிகமாகவே பேசிவிட்டேன். காதலுடன் இந்த கதைக்குள் வந்தேன். இப்போது அமைதியுடன் வெளியேறுகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் சில இடங்கள் சத்தம், அகம்பாவம், தீர்ப்புகள் மற்றும் பொய்யான கதைகளால நிரம்பி விடுகின்றன. அப்போது அங்கே நல்ல மனசுக்கும் காதலுக்கும் இடமே இருக்காது என்று தெரிவித்தும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல குழப்பத்துக்கு எதிராக நல்ல மனசு நிற்க முடியாது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறதும் அவர் கூறிய ஒன்றுதான். ஒரு மனிதரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து என்னுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை நான் கொடுத்தேன். ஆனால் மக்கள் ஏற்கனவே ஒரு கதையை உருவாக்கி விட்டார்கள். இந்த உலகத்தில் குழப்பத்துக்கு எதிராக நல்ல மனசு நிற்க முடியாது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் என்றும் அவர் கூறியிருந்தாங்க. அதோடு பொதுமக்கள், சினிமா துறை விமர்சகர்கள், அவரை நேசிப்பவர்கள், வெறுப்பவர்கள், கிண்டல் செய்பவர்கள், இப்போது அவர் முழுமையாக உங்களுடையவர் என குறிப்பிட்டிருக்காங்க. இனி எந்த விளக்கமும் இல்லை. என்னுடையது அல்லாத போராட்டங்களை இனி சுமக்க மாட்டேன். நல்ல மனிதர்களுக்கு வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து என் முட்டாள்தனம். ஆனால் இந்த உலகம் பொய்யர்கள், ஏமாற்றுபவர்கள் மற்றும் மனிதர்களை பயன்படுத்துபவர்களுக்கான இடம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றும் வேதனையுடன் தெரிவித்திருந்தாங்க. நான் அமைதியுடனும் அன்புடனும் முழுமையான விலகலுடனும் அவரை விடுகிறேன். நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளையும் விடுகிறேன் என்று கூறியிருந்தாங்க. உண்மையான அன்பு, விசுவாசம், மென்மை என செய்ய முடியும் என்பதை உலகம் பார்க்க அனுமதித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது மக்கள் உண்மையை விட உணர்ச்சியால உருவாக்கப்பட்ட கதைகளையே நம்புகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் நான் இனி எதிர்த்து போராட மாட்டேன். நல்ல மனசை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களிடம் அதை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டேன் என தெரிவித்தும் இருக்காங்க. அதிர்ச்சியூட்டும் வகையில் நான் சென்னையை விட்டு வெளியேறிவிட்டேன். என் இசையையும் என் தெரப்பியையும், இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையையும் கைவிடுகிறேன். மனிதர்கள் கடவுள் உருவாக்கியதை உடைக்க முடிகிறது போல என்றும் சொல்லியிருந்தாங்க. அதோடு ஆன்லைன் அவதூறு, மன அழுத்தம், மாயை மற்றும் தாக்குதல்களால்தான் நான் விலகுகிறேன். இன்ஸ்டாகிராம் உள்பட அனைத்து சமூக வலைதளங்களில் இருந்து வெளியேறுகிறேன் என்று தெரிவித்திருந்தாங்க. இறுதியாக எனக்கு தேவையான தனிமையை நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் நலன் விரும்பிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கெனிஷா, இன்றைய நிலவரப்படி பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றுவிட்டது என்ற வரிகளுடனும் தனது பதிவை முடித்திருக்காங்க. இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. மேலும் அவர் இவ்வளவு உருக்கமாக பதிவு வெளியிட்டதற்கு காரணம் ரவி மோகன் தானா? ரவியை விட்டு இவர் பிரிந்து விட்டாரா? அதனாலதான் இவர் இவ்வளவு உணர்வு பூர்வமான பதிவுகளை வெளியிட்டு இருக்காரா என்று பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.